இன்றைக்கி நம்ம சிங்கிள் பசங்க கிச்சனில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மீன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் 4, ஒரு கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். புளி ஆல்ரெடி கரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுறோம். துவச்சாச்சு. சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போடுவோம். சீரகம், சோம்பு, மிளகாய் போடுவோம். வெள்ளை பொடி இஞ்சி இப்போ போடுவோம். இப்படி சின்ன வெங்காயம் எடுத்து போடுவோம். ரெண்டு தக்காளியை போடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சோண்டு மல்லித்தூள், தேவையான அளவு மிளகா பொடி போட்டாச்சு. கொஞ்சம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சாச்சு. அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி வெங்காயம், 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் எடுத்துகிட்டு தாளிப்போம். இப்போ சீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளிப்போம். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கொஞ்ச நேரம் ஃபைனாக வதக்குவோம். ஸோ வதக்கினா நல்லாயிருக்கும். இப்படி நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு கிளறணும். ஸோ அரைச்சி வச்ச மசாலா நம்ம போட்டாச்சு. கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க விடுவோம். இப்போ புளி தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 3 போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு தேவையான அளவு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீன் துண்டத்தை ஒவ்வொன்றா போவாங்க. இப்போ நம்ம வந்து லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் மீன் குழம்பு. இப்போ நறுக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழையை தூவி விடுவோம். குழம்பு உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக். தேங்க்யூ.